தற்போதைய செய்தி. ஆசிரியர்கள் தங்களை அவதூறாக பேசுவதாக குற்றம் சாட்டி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில். என்ன நடந்தது விமலவேலன், விவரம் சொல்லுங்க. வணக்கம் கோபால். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் SRM அரசு மேல்நிலைப் பள்ளியில ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இங்கு 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடப்பிரிவில் பயிலும் மாணவிகள் ஒருவர் பள்ளி வகுப்புக்கு அக்டர் சென்ட் கொண்டு வந்ததாகவும், அந்த சென்ட் பாட்டிலானது தரையில் விழுந்து உடைந்து அதன் நெடி அதிக அளவில் வீசிய காரணத்தினால் சுமார் 16க்கும் மேற்பட்ட மாணவிகள் பள்ளியிலேயே மயக்கமடைந்ததாக கூறப்படும் நிலையில் அவர்கள் மேற் சிகிச்சைக்காக செங்கோட்டை மற்றும் தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் தற்போது 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடப்பிரிவில் பயின்று வரும் மாணவிகள் வகுப்பறையானது முழுவதுமாக பூட்டப்பட்டு தடை அறிவியல் நிபுணர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முழுமையான சோதனைக்கு பிறகு மாணவிகளின் மயக்கத்திற்கு காரணம் என்ன என்பது தெரிய வரும் என காவல்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனையில் மாணவிகள் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருந்த போது அங்கு வந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவிகளின் பெற்றோர்களிடம் மாணவிகள் போதைப் பொருள் உபயோகிப்பதாக கூறி தரைக்குறைவான வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய மாணவர்கள் இன்று செங்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது தங்களை அவதூறாக பேசிய தலைமை ஆசிரியரை கண்டித்தும் அவரை பணியிட மாற்றம் செய்ய கோரியும் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பள்ளி நுழைவாயின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து மாணவிகளிடம் தற்போது செங்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். பள்ளியில் ரசாயன பாட்டில் உடைந்து சுமார் 16க்கும் மேற்பட்ட மாணவிகள் மயக்கமடைந்த நிலையில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக மாணவிகளை தலைமை ஆசிரியர் கண்டித்ததை தொடர்ந்து மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. நன்றி விமலவேலன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.